ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் மறுபடியும் அப்மேஃப் மார்ட் ப்ரைவேட் லிமிடெட் சார்பாக வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ 2700 பிளானை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி 550 பிளானை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ 2700 பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2700 உங்களுக்கு மல்லிகை பொருள் அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் சொல்லிக்கிறேன், நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ 2700 மல்லிகை பொருள் உங்களுக்கு வந்துடும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2600 உங்களுக்கு மல்லிகை பொருள் கிராசரி கிட்டு வந்துடும். மிச்சம் இருக்கிற 100 நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்க இல்லையா, ஸோ டெலிவரிக்காக என்ன பண்ணுவோம், நம்ம அதிலேருந்து எடுத்துப்போம் ஃபஸ்ட் இது. சரிங்களா? சப்போஸ் நானே ஆஃபீஸில் வந்து இந்த பேக்கேஜ் என்னுடைய பொருளை எடுத்துக்கிட்டால் இந்த டெலிவரி சார்ஜ் நீங்கள் எனக்கே கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கே வந்துடும். சரிங்களா? சப்போஸ் நம்ம ஆஃபீஸ்லேருந்து போடுற மாதிரியா இருந்தால் இந்த 100 நம்ம எடுத்துப்போம். இதுதான் 2700 மல்லிகை பொருள். ஓகேங்களா? ஸோ இதோடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2700 நம்ம 6 ஆர்பி வச்சுருக்கோம். ஆர்பி அப்படின்னா ரெஃபரல் பாயிண்ட். ஓகேவா? நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுக்கான பாயிண்ட். அப்போ 2700 ரெஃபரல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. ஒரு ஆர்பி, ஒரு ரெஃபரல் பாயிண்ட் வந்துட்டு 50 ரூபானா 50 உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும்னா, அப்போ 6 ரெஃபரல் பாயிண்ட்னும் போது உங்களுக்கு 300 வருமானம் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க 2700 மளிகை பொருள் எடுத்து இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண வராங்க அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கான வருமானம் 300 வரும். இது எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் மளிகை பொருள் வாங்கணும்னு சொல்கிறீங்களே, அப்போ மாதம் நான் வாங்கணுமா? கிடையாதுங்க. நீங்கள் மளிகை பொருள் வாங்கத்தான் இங்கே வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கடையில் வாங்குறீங்களோ அங்கேயே வாங்கிக்கோங்க. இங்கே நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வரோம். ஒரே ஒரு முறை மல்லிகை பொருள் என் வீட்டுக்கு தேவையானதை நான் வாங்கிறது மூலயமா எனக்கு இந்த கம்பெனியில் என்னுடைய பேரில் ஒரு ஐடி கிடைக்கிது. அந்த ஐடியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா சம்பாதிக்க போகிறேன். ஸோ எப்படி சம்பாதிக்கலான்னு பார்க்கலாமா? ஸோ 2700 எப்படி சம்பாதிக்கலாம்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா U1 அப்படின்றது தான் நானுங்க. என் வீட்டுக்கு தேவையான 2700 மதிப்புள்ள மல்லிகை பொருளை நான் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிறது மூலயமா எனக்கு இங்கே பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. எனக்கு ஒரு ஐடி கிடச்சிருக்கு. என்ன அந்த ஐடி மூலயமா சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் மல்லிகை பொருள் வாங்கினதால நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. லைஃப் லாங் எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியான ரேட்டில் நீங்கள் மல்லிகை பொருள் வாங்கிக்கலாம். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா வருமானமும் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால் நான் என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ண போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஃப்ரெண்டு 1, என் ஃப்ரெண்டு 1க்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் பிடிச்சிருக்கு. அவங்களும் 2700 மல்லிகை பொருள் அந்த காம்போவில் வராங்க, அந்த பேக்கேஜில் வராங்க. ஃப்ரெண்டு 2க்கு ஷேர் பண்ணுறேன். அவங்களும் 2700 பேக்கேஜில் வராங்க. ஸோ இவங்க 2 பேர் வர்றதுனால என்னுடைய வருமானம் இங்கே 300. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் இந்த இடத்துல மல்லிகை பொருள் வாங்கிட்டேன். கம்பெனியில் என்னுடைய காசு ₹1 கூட கிடையாது. இத்தனை மாதமாக ஏதோ ஒரு கடையில் மல்லிகை பொருள் வாங்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அது மூலமா எனக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் ஆனால் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நான் மல்லிகை பொருள் வாங்கிட்டேன், ஒரு முறை தான் வாங்க போகிறேன். அது மூலயமா எனக்கு பெனிஃபிட்டுன்னு சொன்னாங்க. அது என் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணேன். அந்த பெனிஃபிட் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இது மூலயமா என் ஃப்ரெண்டுங்களும் சம்பாதிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு 2 பேருக்கு சொன்னதால் நான் 300 சம்பாதிச்சேன். இந்த பெனிஃபிட் என் ஃப்ரெண்டுக்கும் பிடிச்சி போச்சு. அவன் ஃப்ரெண்டு 2 பேர்கிட்ட சொல்கிறாங்க. F2 ஃப்ரெண்டு 2வும் அவங்க ஃப்ரெண்டு 2 பேர்கிட்ட சொல்லும் பொழுது இந்த 2 பேர் ஜாயின் பண்ணதால் இவங்களுக்கு 300. இந்த 2 பேர் ஜாயின் பண்ணதால் F2க்கு 300. ஆனால் இந்த 4 பேர் வந்தாங்க இல்லையா, இங்கே U1 ஏதாச்சும் வேலை பார்த்தாரா? கிடையாது. அதாவது நான் ஏதாச்சும் வேலை பார்த்தேனா? இல்லை. F1க்கும் F2க்கும் நான் இந்த பிஸ்னஸை சொல்லி கொடுக்குறேன். F1 அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, F2 அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் இவர் வருமானம் எடுக்கிறாரு, இவரும் வருமானம் எடுக்கிறாரு. இவங்களுக்கு நான் பிஸ்னஸை கொடுத்ததால இவங்க இந்த பிஸ்னஸை சூப்பராக பண்ணி இன்கம் எடுக்கிறதாலையும் இந்த 4 பேர் வந்தாங்க இல்லையா, அதனால் இங்கே U1க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 600 வருமானம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ரெஃபரல் இன்கம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் உங்களுக்கு ஒரு அழகான டீமை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு வாரத்துக்கு 30,000 வரைக்கும் இன்கம் எடுக்கலாம்.
ஓகேங்களா? அதுக்கு டீம் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஒரு முறை தான் இங்கே மல்லிகை பொருள் வாங்க போகிறோம். நீங்கள் இங்கே மல்லிகை பொருள் வாங்குறதுக்காக வரல. எங்கேயோ ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்பணம் அப்படின்றத கட்டுறோம். ஆனால் இங்கே என் வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருளை வாங்கிறது மூலயமா எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கமும் நான் டீமை க்ரியேட் பண்ணுறது மூலயமா வாரம் என்னால் 30,000 சம்பாதிக்க முடியும்னும் பொழுது அதே வாய்ப்பு தான் என் ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கும். அவங்களுக்கும் லெஃப்ட்டு ரைட்டு டீம் வரும், இவங்களுக்கும் லெஃப்ட்டு ரைட்டு டீம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது எப்படிங்க வாரம் 30,000 சம்பாதிக்க முடியும்? இங்கே U1 வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது 300 ரூபாய் வருமானம் கிடைக்கிது. ஓகேங்களா? இந்த F1ம் F2வும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணும்பொழுது U1க்கு 600 ரூபாய் வருமானம் கிடைக்கிது. இவங்க 2 பேருக்கு 300 ரூபாய் கிடைக்கிது. இப்போது கீழே வந்த இந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க? ஒன்னாவது பர்சன் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு சொல்லுவார். அதேமாரி செகண்ட் பர்சன், அதேமாரி தேர்ட் பர்சன், அதேமாரி ஃபோர்த் பர்சன். ஸோ இந்த கீழே வந்திருக்காங்க இல்லையா இந்த 8 பேர், இந்த 8 பேர் வந்ததால், இப்போ இந்த 2 பேர் வந்ததால் இவருக்கு 300 ரூபாய், இந்த 2 பேர் வந்ததால் இவருக்கு 300 ரூபாய், இவங்க வந்ததால் இவருக்கு 300 ரூபாய், இவங்க வந்ததால் இவருக்கு 300 ரூபாய். ஓகேங்களா? இப்போது இந்த பர்சனுக்கு கீழே எத்தனை பேர் வந்துட்டாங்க? அது புதுசாக 4 பேர் வந்துட்டாங்க. ஸோ அப்போ இவருக்கு 600 ரூபாய். இந்த பர்சனுக்கு கீழே எத்தனை பேர் வந்தாங்க? 4 பேர் வந்தாங்க புதுசாக. அப்போ இவருக்கு 600 ரூபாய். இப்போது இவருக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 பேர் வந்துட்டாங்க. அப்போ 8 பேர் வந்ததால் இவனுக்கு இங்கே எவ்வளோ வருமானம்? 8 பேர் வந்ததால் 1200 ரூபாய் வருமானம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி டீம் என்ன ஆகும்? டெவலப் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ U1 கீழே இந்த பக்கம் ஒரு 60, இந்த பக்கம் ஒரு 60 பேர் வந்தாங்கன்னா ஒரு வாரத்தில் 3000 ரூபாய். ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் டீம் டெவலப் ஆகும் பொழுது இந்த பக்கம் ஒரு 600, இந்த பக்கம் 600 வரும் பொழுது ஒரு வாரத்தில் அவருடைய இன்கம் 30,000 ரூபாய். ஸோ டீம் ஒர்க்காக பண்ணும்பொழுது இது ஈஸியாக என்ன ஆகிடும்? பாசிபிள் ஆகிடும். அதனால தான் சொல்கிறோம் டீம் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இங்கே U1ம் ஃபஸ்ட்டு இன்கம் எடுத்தாங்க, F1ம் எடுத்தாங்க, F2வும் எடுத்தாங்க, புதுசாக வந்த 1, 2, 3, 4ம் எடுத்தாங்க, இவங்களும் எடுத்தாங்க. இப்போ இவங்க 2 பேரும் டெவலப் ஆகிட்டு போகுங்க. ஸோ இந்த மாதிரி சீலிங் அமௌண்ட் ஒரு வாரத்துக்கு நம்ம 30,000 ரூபாய் எடுக்கலாம். இதை டீம் ஒர்க்காக தான் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் 2700 ரூபாயில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கோம், மாதம் இது வரைக்கும் எங்கேயோ பொருள் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம சம்பாரிச்சோமானா கிடையாது. ஸோ இந்த டைம் நம்ம சம்பாதிக்க போகிறோம், அதுவும் டீம் சப்போர்ட்டோட. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.